நம்ம பார்க்க போகிற வெக்காபுலரிஸ் ஸ்க்ரம்பிள். ஸ்க்ரம்பிள் அப்படின்னா டிஸார்டர், அதாவது நெருங்கி அடித்து அப்படின்னு நான் 2 மீனிங் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்கை உடச்சி ஊற்றும் போது அதை ஒயிட் அண்ட் எல்லோ அப்படியே தனித்தனியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை குழந்தைக்கு லைட்டாக அதை கிண்டி கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது ஸ்க்ரம்பிள் எக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆர்டரை டிஸார்டராக கன்வெர்ட் பண்ணுது. இதே நெருங்கி அடித்து அப்படின்னு சொன்னால், ஒரு லைனில் பீப்புள் நிற்கும்போது திடீர்னு நெருங்கி அடிச்சுட்டு எல்லோரும் குடுன்னு எக்ஸிட்டை நோக்கி ஓடுவாங்க இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் ஸ்க்ரம்பிள் யூஸ் பண்ணலாம். People stood up and began scrambling for the exit. ஓகே, ஸ்க்ரம்பிளை நீங்கள் வெர்பை மாற்றி யூஸ் பண்ணணும். ஸ்க்ரம்பிள்டு, ஸ்க்ரம்பிளிங் இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன், ரெவரன்ஸ் அப்படின்றது எ ஃபீலிங் ஆஃப் கிரேட் ரெஸ்பெக்ட். நம்ம எப்போவுமே அவர் மேலே பயங்கரமாக மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கிரேட் ரெஸ்பெக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னுமே ரெவரன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஹேஸ் கிரேட் ரெவரன்ஸ் ஃபார் ஹர் ப்ரொஃபஸர் மேலே அவங்களுக்கு பயங்கர மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே, தேர்ட் ஒன், க்ரம்பி அப்படின்னா நாட் ஹேவிங் enough ஸ்பேஸ் ஆர் டைம். நம்மக்கிட்ட ஒரு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போதும் நீங்கள் க்ரம்பிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போதும் க்ரம்பி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பார்ட்மெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றத ஏன் க்ரம்பட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 புது வார்த்தைகளை உங்களோட ஸ்போக்கனில் யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.